நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108 அடியை நெருங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,55,000 கனஅடி நீர்வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் சம்பா சாகுபடிக்கு நீர் திறக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விதை நெல்களை தட்டுப்பாடின்றி வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை. திருத்தணி முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ஆடி கிருத்திகை ஒட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழை. கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் ரயில்கள் இன்று இரவு 7:15 மணி வரை எழும்பூர் வரையே இயக்கம். ரயில் பயணிகள் தவிப்பு. ஆன்லைனில் புதிய படங்களை சட்டவிரோதமாக வெளியேற்றிய தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கைது. ராயன் திரைப்படத்தை திரையரங்கில் வீடியோ பதிவு செய்தபோது சிக்கினார் ஸ்டீபன் ராஜ். தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாளே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சேலம் தலைவாசலில் கட்டி முடிக்கப்பட்ட கால்நடை பூங்காவை 3 ஆண்டுகளாக அரசு திறக்காதது ஏன் என்றும் கேள்வி. மகாராஷ்டிராவின் லோக்பூரில் வெள்ளத்தில் மிதக்கும் கிராமங்கள். வீடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்டு வரும் பேரிடர் மீட்புப் படை. டெல்லியில் IAS பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரம். நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். தெலங்கானா, பஞ்சாப் உட்பட 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மகாராஷ்டிரா ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் நியமனம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரியவரான கைலாஷ்நாதனை நியமித்தார் குடியரசுத் தலைவர். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் சீமானை ஆறத் தழுவிய அண்ணாமலை. கைக்குலுக்கி மகிழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். தெலங்கானாவில் சாலையின் தடுப்பில் மோதி எதிர் திசையில் பாய்ந்த கார். 2 பேருந்துகள் மீது மோதியதில் காரில் பயணித்த 2 மரணம். காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,46,000 கனஅடியிலிருந்து 1,58,000 கனஅடியாக அதிகரித்து வருவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 13வது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுகுமார். விவரங்கள். நந்தா, கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தற்பொழுது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு 1,58,000 கனஅடியாக தற்பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 13 நாட்களாகவே ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஒகேனக்கலுக்கு குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது. ஒகேனக்கலில் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது நடைபாதைக்கு மேலே ஆர்ப்பரித்து செல்கின்ற தண்ணீர் இப்பொழுது ஒகேனக்கலில் அருவிகளே தெரியாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சினி அருவி, மெயின் அருவி மற்றும் 5 அருவிகள் எந்த அருவிகளுமே தெரியாத அளவுக்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஒகேனக்கலில் நேற்று 1,46,000 கனஅடியிலிருந்து தற்பொழுது 1,58,000 கனஅடியாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படை மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஒளிபெருக்கி மூலியமாக ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம், சுற்றுலா பயணிகள் அனுமதிக்காத நிலையில் ஒரு சிலர் பேருந்து மூலியமாக இன்று விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமானோர் பேருந்து மூலியமாக ஒகேனக்கலை சுற்றுப்பாட்டு வருகின்றனர் தடையை மீறி. அதே போல ஒகேனக்கலில் கரையோரத்தில் இருக்கும் 3 வீடுகளுக்குள் தற்பொழுது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதே போல ஒகேனக்கலுக்கு இன்னும் அதிகப்படியான கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் நீரானது 1,70,000 கனஅடி வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் அந்த தண்ணீர் சேரும். இந்த தண்ணீரானது தற்பொழுது வேகமாக மேட்டூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒகேனக்கலில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான சுற்றுலா பயணிகள் தடையை மீறி ஒகேனக்கலில் அந்த தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் அழகை கண்டு வசித்து வருகின்றனர். ஒகேனக்கலில் உள்ள சுற்றுலா தளத்தை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் கடந்த 13 நாட்களாக எந்த ஒரு வேலைவாய்ப்பை இழந்து அவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துக் கொண்டுள்ளனர். மேலும் ஒகேனக்கலில் பொறுத்தவரையிலும் இன்று இரவுக்குள் 1,65,000 கனஅடி தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி சுகுமார் விரிவான விவரங்களுக்கு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 109 அடியை அடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை அதிவேகமாக நிரம்பி வருகிறது. இதன் நிலையில் நீர்மட்டம் தற்போது 109 அடியை அடைந்திருக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,47,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 109.2 அடியாக உயர்ந்திருக்கிறது. சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணை எந்நேரமும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தற்போது மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் 109 அடியை எட்டியிருக்கிறது. தனுஷின் ராயன் படத்தை திரையரங்கில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் திருவனந்தபுரத்தில் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மலையாள மொழியில் உருவான குருவாயூர் அம்பல நடையில் என்ற படம் திரையிடப்பட்ட அடுத்த நாளே சமூக ஊடகங்களில் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த படத்தை சுப்ரியா மேனன் சட்டவிரோதமாக படத்தை சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள திரையரங்கில் நடிகர் தனுஷின் ராயன் படத்தை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஒருவரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் மதுரையைச் சேர்ந்த 33 வயதான ஸ்டீபன் ராஜ் என்பதும் தமிழ் ராக்கர்ஸ் அட்மின்களில் ஒருவராக செயல்பட்டதும் தெரிய வந்தது. ஸ்டீபன் ராஜ் திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்து வேலை செய்து வந்ததும் பதிவு செய்து இணையதளத்தில் வெளியிட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. திரையரங்கில் முதல் காட்சிக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்து விலை உயர்ந்த செல்போன் மூலம் படத்தை பதிவு செய்தும் கப் ஹோல்டர் மூலம் செல்போன்களை இருக்கையில் வைத்து யாருக்கும் தெரியாமல் புதிய படங்களை பதிவு செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட படத்தின் திருட்டு காட்சியை தமிழ் ராக்கர்ஸில் பதிவேற்றம் செய்ய 5,000 ரூபாய் பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையில் ஸ்டீபன் தன்னுடைய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வந்ததும் திருட்டு காட்சிகளை வாட்ஸ்அப் மூலம் டெலிகிராம் செயலிலும் படங்களை வெளியிட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் ராஜை சைபர் கிரைம் காவல்துறையினர் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.